ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாலை வேளையிலும் இந்த தமிழ் ஆராதனையில எங்களோடு கூட நீங்கள் ஐக்கியப்படுறதற்காக தேவனை நாம் துதிக்கிறோம். நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, இந்த வேளையில நீ வாரும் கர்த்தாவே, உம்மை ஆராதிக்கும்படி, உம்மை துதிக்கும்படி, உம்மோடு கூட ஆண்டவரே நாங்கள் உறவாடும்படி, உம்முடைய அபிஷேகத்தினால் நாங்கள் நிரம்பும்படி ஆண்டவரே இந்த வேலையை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவே, நீர் வாரும். பரிசுத்த ஆவியானவரே, நீர் வாரும். எங்களோடு வாரும் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதியும் கர்த்தாவே. உம்முடைய பிரசன்னத்தால நிரப்புங்க கர்த்தாவே. இந்த வேளையில நாங்கள் பாடுகிற பாடல்கள் ஆராதனை உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருக்கட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிற கர்த்தாவே. இந்த சாயங்கால வேளையில உமக்கு ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இது ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த ஆராதனை ஆண்டவரே அநேகருக்கு விடுதலையை கொடுக்கட்டும், ஆசீர்வாதத்தை கொடுக்கட்டும். ஆண்டவரே, எல்லாரும் ஆண்டவரே பரிசுத்தாவின் அபிஷேகத்திலே நிரம்பி கர்த்தாவே எங்களோடு கூட ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படி நீர் கிருபை கொடுங்க கர்த்தாவே. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் தொடர்ந்து பாடுவோமா? இந்த வேளை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். இந்த பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் நமக்கு இதுவரை உதவி செய்தார். பரிசுத்த தேவனாய் இருக்கிறார், எல்ஷடாயா இருக்கிறார், எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறவராய் இருக்கிறார். நாம் பாடுவோமா? இந்த வேளை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். இந்த வேளை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் இந்த வேளை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல்ஷடாய் எல்ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல்ஷடாய் எல்ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல்லாம் வல்லவரே. எல்ஷடாய் எல்ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல்ஷடாய் எல்ஷடாய் இந்த வேளை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல்ரோகி எல்ரோகி என்னை காண்பவரே. எல்லாரும் சொல்லுவோமா? எல்ரோகி எல்ரோகி என்னை காண்பவரே. உங்களை காண்கிற தேவன் என்னை காண்பவரே. எல்ரோகி எல்ரோகி
சொல்லுவோம். இந்த வேளை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். யெகோவா ஷாலே எல்லாம் பார்த்துக்கொள்வி. யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக்கொள்வி. எல்லாம் பார்த்துக்கொள்வி. யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக்கொள்வி. யெகோவா ஈரே. இந்த வேளை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஹalleluya. ஆண்டவரே, இந்த வேளையில நாங்கள் ஸ்தோத்திர பலிகளை உங்களுக்கு செலுத்துகிறோம் கர்த்தாவே. அது உம்முடைய சமூகத்திலே பிரீதியா இருக்கட்டும் கர்த்தாவே. நீர் எபினேசரா இருக்கிறீர் கர்த்தாவே. யெகோவா ஈரே, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷமா, யெகோவா ரஃபா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசு. இன்னொரு பாடலை பாடுவது என் தகப்பனார் விரும்பி பாடுகிற பாடல். இயேசு என் அஸ்திபாரம், ஆசை எனக்கு அவரே. ஸ்தோத்திரம். Thank you, Lord. Hallelujah. Thank you, Jesus. எல்லாருக்கும் தெரிந்த பாடல் உற்சாகமா பாருங்க இருக்கிற இடத்துலயே. இயேசு என் அஸ்திபாரம், ஆசை எனக்கு அவரே. நேசமுசி பாருதல், இயேசுவில் கண்ணே நானோ. இயேசு என் அஸ்திபாரம், ஆசை எனக்கு அவரே. நேசமுசி பாருதல், இயேசுவில் கண்ணே நானோ. என்ன மதுரமாவர் நன்னைய நாமச்சுவை, எண்ணகத்தில் நினைத்தார் இன்னல் பறந்திடுமே. என்ன மதுரமாவர் நன்னைய நாமச்சுவை, எண்ணகத்தில் நினைத்தார் இன்னல் பறந்திடுமே. இயேசு என் அஸ்திபாரம், ஆசை எனக்கு அவரே. ஊசி பாருதல், இயேசுவில் கண்டே நானோ. லோகம் என்னை எதிர்த்து போவென்று சொல்லினோ. சோகமடைவேனோ ஏகன் எனக்கிருக்க. லோகம் என்னை வெறுத்து போவென்று சொல்லிடினோ. சோகமடைவேனோ ஏகன் எனக்கிருக்க. இயேசு என் அஸ்திபாரம், ஆசை எனக்கு அவரே. நேசமுசி பாருதல், இயேசுவில் கண்டே நானோ. ஆசை என் மனவாட்டி, ஆக்குவேன் உன்னை என்னோ. நேச உறுதியுரை
உறுதியுரை இயேசு எனக்களித்தார். இயேசு என் அஸ்திபாரம், ஆசை எனக்கவரே. நேசமுசி பாருதல் இயேசுவில் கண்டே நானோ. நேசமுசி பாருதல் இயேசுவில் கண்டே நானோ. என்ன மதுரமவர் நன்மைய நாமச்சுவை, எண்ணகத்தில் நினைத்தார் இன்னல் பறந்திடுமே. என்ன மதுரமவர் நன்மைய நாமச்சுவை, எண்ணகத்தில் நினைத்தார் இன்னல் பறந்திடுமே. இயேசு என் அஸ்திபாரம், ஆசை எனக்கவரே. நேசமுசி பாருதல் இயேசுவில் கண்டே நானோ. நேசமுசி பாருதல் இயேசுவில் கண்டே நானோ. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய நேசம் ஆண்டவரே பெரியது கர்த்தாவே, அன்பு பெரியது கர்த்தாவே. ஆண்டவரே நீர் எங்களுக்கு அஸ்திபாரமாக இருக்கிறீர் கர்த்தாவே. கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருப்பதனால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று தாவீதோடு நாமும் சொல்லுவோமா? கர்த்தரை நான் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், ஆகையால் நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை துதிப்பதே நம்முடைய பலன், கர்த்தரை ஆராதிப்பதே நமக்கு சந்தோஷம். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு பாடலை பாடுவோம். ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Jesus. Thank you Jesus. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இது எல்லாருக்கும் தெரிந்த பாடல். உங்கள் வீடுகளிலே எங்களோடு சேர்ந்து நீங்களும் பாடுங்கள். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே, தாதையும் நீரே, தாபரம் நீரே, என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே, தாதையும் நீரே, தாபரம் நீரே, என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். வானிலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதில் நீரே, என் பாதையில் நீரே. வானிலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த
நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், நேரத்திலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் என் மாறிடா நேசர். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் என் மாறிடா நேசர். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிப்போமா? நான் பாடினபடி இயேசுவே நான் உண்மையே துதிக்கிறேன். இந்த வேளையில உண்மை நான் துதிக்கிறேன். கர்த்தாவே, நீ துதிக்கு பாத்திர, என் மெய்ப்பர், என் தாய் தயாபரர், என் தேவன், நான் நம்பி இருக்கிற தேவன், என் கோட்டை, என் அரண், என் துருகம், நான் நம்பி இருக்கிற என் தேவனே உம்மை நான் துதிக்கிறேன். நான் ஆராதிக்கிறேன் என் தேவனே, நான் உம்மை துதிக்கிறேன், உம்மை வாழ்த்துகிறேன், உம்மை உயர்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். என் தேவனே, என் கர்த்தாவே, என் சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, நாங்கள் துதிக்கிறோம். என் பாதிக்கு வெளிச்சமும் ஆண்டவரே, என் கால்களுக்கு தீபமுமாய் இருக்கிறவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறீரே, அதற்காக உம்மை துதிக்கிறோம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் எப்போதும் என் வாயிலே இருக்கும் என்று சங்கீதக்காரனோடு நாமும் சொல்லுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரணம் பரியந்தம் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. உம்மை வாழ்த்துகிறோம் கர்த்தாவே. பிரசன்னம் இந்த வேளையில ஒவ்வொரு இல்லங்களிலும் ஒவ்வொரு வீடுகளிலும் ஆண்டவரே இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும். உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை நீர் சந்தியும் கர்த்தாவே. அவர்களுடைய வாஞ்சைகளை நீர் நிறைவேற்று கர்த்தாவே. இக்கட்டுகளிலும் இன்னல்களிலும் போய்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை விடுதலை ஆக்குங்க கர்த்தாவே. சமாதானம் சந்தோஷத்தினால் நிரப்புங்க கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், யாருக்கு அஞ்சிடுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அதே போல நாமும் சொல்வோம், என் கீதமானவர் என் பலனானவர், நான் யாருக்கு அஞ்சிடுவேன். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இந்த வேளையில ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடு நீங்க பேசுங்க கர்த்தாவே. எங்கள் இருதயங்களை எங்கள் சிந்தைகளை நாங்கள் ஒருமுகப்படுத்தி உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய வார்த்தையினால் உம்முடைய பிள்ளைகளை திருப்தியாக்குங்க கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினால் திருப்தியாக்குங்க கர்த்தாவே. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம். ஆமென் ஆமென் ஆமென். மறுபடியும் உங்களை சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி. கர்த்தர் நல்லவர். வேதம் உள்ளவங்க எடுத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 மணிக்கு என்னுடைய தமிழ் ஆராதனை இந்த ஆன்லைன் சர்வீஸ் மூலமாக கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
இன்றைக்கு கூட கர்த்தர் என்னுடைய இருதயத்துல போட்ட வசனங்களை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் கடந்து வந்திருக்கிறேன். நீங்க மாத்திரம் இல்லாம உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இதை பகிர்ந்து கொள்ளுங்க, அவங்களை இன்வைட் பண்ணுங்க. இது எல்லாருக்கும் பிரயோஜனமானது. கர்த்தருடைய வார்த்தை அவங்களை திடப்படுத்தும். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து அவர்கள் பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி இறங்கினேன். இந்த வசனம் அப்போஸ்தலர் 7:34 புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் என்ற புத்தகத்திலே 7ஆம் அதிகாரத்திலே 34ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. இந்த இடத்துல ஸ்தேவான் ஜனங்களுக்கு பிரசங்கம் செய்கிறான். அதுதான் அவனுடைய கடைசி பிரசங்கம். அப்படி அந்த பிரசங்கம் செய்யும் பொழுது பழைய ஏற்பாட்டிலே நடந்ததை, பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குறுதலை ஆண்டவர் கேட்டார், பார்த்தார், வந்தார், விடுதலை செய்தார். அதே பிரகாரமாய் அதை நினைவு கூறும்படி ஜனங்களுக்கு விதமாய் எடுத்து சொல்லுகிறார். எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து அவர்கள் பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி இறங்கினேன். இன்றைக்கு கூட இந்த Facebook வாயிலாக ஆன்லைன் சர்வீஸ் மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளை கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார்: நான் எப்படி எகிப்தில் இருக்கிற ஜனங்களின் கூக்குதல்களை கேட்டேனோ, பார்த்தேனோ, விடுதலை செய்தேனோ, அவ்விதமாய் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே கடந்து வந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய நிலைமையை நான் பார்க்கிறேன் என்று சொல்கிறார். பார்த்து அதை அவர்களுடைய பெருமூச்சை, நீங்க விடுற பெருமூச்சை, எப்பாடி அம்மா எவ்வளோ கஷ்டம், என்ன பிரச்சனை, எவ்வளவு நாள் தான் இதை தாங்குறது, இப்படி பெருமூச்சு விடுற பெருமூச்சு ஆண்டவர் பார்த்து அவர்களை விடுவிக்கும்படியாய் இறங்கினேன். உங்களை விடுவிக்கும்படியாய் கர்த்தர் இன்றைக்கு இறங்கி இருக்கிறார். கர்த்தர் இன்னைக்கு உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களோடு இந்த வசனத்தின் மூலமா என்னென்ன பாடுகள் நீங்க பட்டிருக்கீங்க, என்னென்ன கஷ்டங்கள், என்னென்ன துன்பங்கள் கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் நீங்க பெருமூச்சை கேட்கிறார். கர்த்தர் இறங்கி வரக்கூடாது. மோசேவை அனுப்பி கர்த்தர் விடுதலை செய்தார். அதே போல உங்களை விடுதலை செய்ய ஒருவர் வருகிறார். உங்களை விடுதலை செய்யும்படியாய் கர்த்தர் வசனத்தை அனுப்புகிறார். உங்களை தேற்றும்படியாய் கர்த்தர் வசனத்தை அனுப்புகிறார். அந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இது உண்மையான சம்பவம், இது நடந்தது. ஆகவேதான் இதை அப்போஸ்தலர் புதிய ஏற்பாட்டிலே ஸ்தேவான் சொல்லுகிறார் ஜனங்களுக்கு. அன்னைக்கு நடந்தது. எகிப்தில இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரத்தை கேட்ட, உலகத்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரத்தை இன்னைக்கு கர்த்தர் பார்க்கிறார். நீ போய் கொண்டு இருக்கிற உபத்திரத்தை பார்க்கிறார். பசி, பட்டினி, வேலையில்லா திண்டாட்டம், பிரச்சனை, குடும்பத்துல பிரிவினை, அழுக, கண்ணீர், பாவம், இப்படி அநேக கட்டங்கள், அநேக வியாதி, அநேக காரியங்களை கர்த்தர் பார்க்கிறார். எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை, நீ போய் கொண்டிருக்கின்ற இந்த உபத்திரவ பாதையை கர்த்தர் பார்க்கிறார். வசனம் என்ன சொல்லு? எகிப்தில் இருக்கிற என் ஜனங்கள், உலகத்தில் இருக்கிற என் ஜனங்கள், என் ஜனங்கள், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட, ஆண்டவரால் அழைக்கப்பட்டவங்க, ஆண்டவருக்கு ஏற்றுக்கொண்டவங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க, சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்ட
உங்களை குறித்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க படுற உபத்திரவத்தை, குடும்பத்துல படுற உபத்திரவத்தை, வேலை இடத்துல படுற உபத்திரவத்தை, பர்சனல் லைஃப்ல படுற உபத்திரவத்தை யாருக்கும் சொல்ல முடியாம நீங்க அழுக அந்த உபத்திரவத்தை கர்த்தர் பார்க்கிறார். அவர் என்ன சொல்றார்? அவர்கள் படுகின்ற உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து அவர்கள் பெருமூச்சு கேட்டு அவர்களை விடுவிக்க இறங்கினேன். கர்த்தர் விடுவிக்க இறங்கினார். பிரச்சனை உன் குடும்பத்துல, சொந்த வாழ்க்கையில என்னென்ன துன்பங்கள் போய்கொண்டே இருக்கிறீர்கள், அதை பார்த்து கர்த்தரை இறங்கிறார். வேற யாரும் இல்ல, கர்த்தரை இறங்கிறார். என் ஜனம் சொல்றார். என் ஜனம், என் ஜனத்தில் உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்கள் கர்த்தருடையவர்கள். எல்லா ஜனத்தை ரட்சிக்கும்படியாக தான் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். அவருடைய நேச்சரே எல்லாரையும் காப்பாற்றுவது, பாவத்திலிருந்து மீட்கப்பட வேண்டும், சாபத்திலிருந்து மீட்கப்பட வேண்டும், பிரச்சனை உபத்திரவத்திலிருந்து மீட்கப்பட வேண்டும். பெருமூச்சு விடுறிய அந்த பெருமூச்சை கர்த்தர் கேட்கிறார். கண்ணீரை கேட்கிறார், கண்ணீரை பார்க்கிறார். நீ ஒவ்வொரு ஜெபத்தையும் கேட்கிறார். பெருமூச்சையே கேட்கிற தேவன் உன் ஜெபத்தை கேட்க மாட்டாரா? நீ வெறும் பெருமூச்சை கேட்கிற, ஐயோ போதும் போதும் போதும். நீ உலகமே ஜெபம் பண்ணிக்கிட்டு, உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. யார் எங்களை விடுதலை செய்ய முடியும்? யார் எங்களை காப்பாற்ற முடியும்? இந்த சூழ்நிலைகள் இப்படி ஒவ்வொரு நாளும் மோசம் அடைந்து கொண்டே போய் கொண்டிருக்கிறது. யார் எங்களை காப்பாற்ற முடியும்? இயேசு இறங்கி வருகிறார். படுக்கறை இல்ல ஒருவேளை வியாதியா இருக்கலாம், கடந்து வருகிறார். இதை தொட முடியாது. ஒருவேளை பிள்ளைகள் வாழ்க்கை நாசமா இருக்கலாம், கடந்து வருகிறார். தொடுபடியா, விடுதலை செய்யும்படியா. ஒருவேளை பாவத்தில் ஜீவித்து கொண்டு இருக்கலாம், அதை விடுதலை செய்யும்படியா கர்த்தர் கடந்து வருகிறார். ஒருவேளை கடன் பிரச்சனையில் நீ போய் கொண்டு இருக்கலாம், அதை விடுதலை செய்யும்படியா கர்த்தர் கடந்து வருகிறார், இறங்குகிறார். அவரே இறங்கி வர. என்ன சூழ்நிலை காணப்படலாம், ஆண்டவருக்கு சொல்லுங்க, ஆண்டவரே கூப்பிடுங்க, ஆண்டவரே கூப்பிடுங்க. அவர்கள் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து 400 வருடங்களுக்கு மேலாக அவர்கள் கஷ்டப்பட்டார். ஒரு நாள், 2 நாள், 3 மாசம், 4 மாசம் படுற கஷ்டத்திலே நிறைய பேர் அவங்க செத்து கொண்டு. கர்த்தர் இறங்குவார். கர்த்தர் நிச்சயமா இறங்குவார். கர்த்தர் நிச்சயமா இறங்குவார். ஒரு உண்மை சம்பவத்தை நாம மார்க்ல இருந்து பார்ப்போம். மார்க்கு சுவிசேஷம் 9:17 இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்காக இயேசு அண்டையில போகிறான். மார்க்கு 9:17. மார்க்கு சுவிசேஷம் 9:17. அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, உன் ஊமையான ஒரு ஆவி பிடித்து என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்து. தகப்பன் தன் பிள்ளைக்காக ஆண்டவரிடத்துல கேட்கிறான். இப்படி ஒரு ஆவி குடும்பத்துல என் பிள்ளைய அலக்கழிக்குது. மேற்கொண்டு அந்த வசனத்தை சொல்ல, அவர் அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலக்கழிக்குது. வந்துட்டு போகுது. குடும்பத்தில் அவன் பையனு, அவன் பிள்ளைக்கு அலக்கழிக்குது, அலக்கழிக்கிறாரு. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்கள் கூடாமல் போயிட்டு. பாருங்க எப்படி அவன் சீஷரிடத்துல போனான்.
சீஷர்களுக்கு முடியாம போச்சு, கம்ப்ளைண்ட் பண்றாங்க. சரியான இடத்துல தான் போயிருக்கார். ஆண்டவர்கிட்ட உடனே போக முடியல. சரி சீஷர்கிட்ட போவோம், ஏசாமி கூடவே நடக்கிறாங்களே, சீஷர்கிட்ட போவோம் அப்படின்னு சீஷர்கிட்ட கொண்டு போறாங்க. அவங்களால கூடாம போயிடுச்சு. அப்ப ஆண்டவர் கோபம் வருது. ஆண்டவர் சொல்றாரு சீஷர்களை பார்த்து, விசுவாசம் இல்லாத சந்ததி என்று சீஷர்களை பார்த்து, எங்கயா அவங்க போச்சு விசுவாசம்? எது வரைக்கும் நான் உங்களோட இருப்பேன், எது வரைக்கும் உங்களிடத்துல பொறுமையா இருப்பேன், அவனை என்னிடத்தை கொண்டு வான்ற. அப்ப சீஷர்களுக்கு ஒரு புத்திமதி சொல்றார். பின்பா சீஷர்கள் பொதுவா போய் கேட்கிறாங்க, ஏன் எங்களால விரட்ட முடியல, ஏன் இந்த பிசாசை எங்களால விரட்ட முடியல? அப்ப ஆண்டவர் ஒரு டிப்ஸ் கொடுக்கிறார். நீ உபவாசம் இருந்து ஜெபம் பண்ண, நீ உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணா ஆண்டவர் கேட்பாரு. உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணா இந்த பிசாசை நீ துரத்தலாம். நீங்க குடும்பத்துல அநேக காரியங்கள் நீங்க போய் கொண்டிருக்கோம். ஐயோ நான் ஜெபிக்கிறேன் இது பண்றேன் அது பண்றேன், அங்க போனேன் இங்க போனேன், எதுவும் முடியல. ஆண்டவர் இன்னைக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்குறார். உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணு, பிள்ளைக்காக, குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணு, கணவனுக்காக ஜெபம் பண்ணு, மனைவிக்காக ஜெபம் பண்ணு, பிசினஸ்க்காக ஜெபம் பண்ணு. உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணு. ஒரு வேளை பட்னியா இருந்தா பரவாயில்ல, இருந்து ஜெபம் பண்ணு. ஜெபி, உன் பாத்திரம் நிரம்பி வழிபடியா செய்யும், உன் கண்ணீரை தொடைப்பார். அப்போ கொண்டு வான்றார் ஆண்டவர். அவனை என்கிட்ட கொண்டு வந்தான். கொண்டு வந்து பார்ப்போம். அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடன் அந்த ஆவி மறுபடியும் அலைக்கழித்தது. அவன் இவனை கொல்லும்படி அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனம் இறங்கி எங்களுக்கு உதவி செய்யும் என்று கேட்டான். உதவி கேட்ட ஆண்டவர்கிட்ட போன, மனம் இறங்குங்கன்னு சொல்றான். உங்களால என்ன செய்ய முடியுமா? ஏதாவது செஞ்சு முடியுமா? செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் செய்யும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு வசனம் 23ல, நீ விசுவாசிக்க கூடுமானால், நீ விசுவாசிக்க கூடுமானால் நீ விசுவாசிக்க கூடுமானால், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஒரே விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் கூடும். அருமையான தேவ பிள்ளைகளை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளைகளே, ஆன்சர் அவங்கள்ட்ட தான் இருக்குது. ஆன்சர் உங்கள்ட்ட தான் இருக்குது. உனக்கு விடுதலை விசுவாசிக்கணும். நீ விசுவாசிக்க கூடுமானால் நிச்சயமாய் நீங்க சுகம் பெறுவீர்கள். அதான் சொல்றேன், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். ஆகவே இன்னைக்கு நீங்க என்ன ஜெபம் பண்றீங்க? உங்களுடைய வேண்டுதல் என்ன? உங்களுடைய பெருமூச்சு என்ன? உங்களுடைய கூக்குரல் என்ன? விசுவாசி, ஆண்டவர்கிட்ட விசுவாசி. நீதான் விசுவாசி. ஆண்டவர் செய்வார்னு விசுவாசித்தனா முடிஞ்சது. செஞ்சிருவார், நிச்சயமா செய்வார், நிச்சயமா பதில் அளிப்பார். அவர் பொய் உரையாத தேவன். அவர் சொல் ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். வனாந்தரத்திலே அவர் ஜனங்களை போஷித்தார். இஸ்ரவேல் ஜனங்களை போஷித்தார். ஹalleluya. செங்கடலை பிளந்தார், வட்டாந்தரை ஆக்கினார். அதுல இஸ்ரவேல் ஜனங்களை கடக்க செய்தார். எதிரிகளை எல்லாம் மூட செய்தார். எதிரிகள் எல்லாம் அந்த செங்கடலிலே மாண்டார்கள். அவர்களை துரத்தி வந்த எதிரிகள் இஸ்ரவேல் ஜனங்களை. ஆகவே அருமையான ஜனங்களை இந்த இடத்துல பாருங்க. அது மாத்திரம் இல்லாம 24ஆம் வசனத்துல இப்படியே சொல்லு, உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டான். கண்ணீரோடு சத்தமிட்டான். பார்க்க எப்படி பெற்றோருங்க கண்ணீரோடு சத்தமிடுவாங்க.
அக்கம் பக்கத்துல சத்தமிட்டு வேஸ்ட். கர்த்தர் இடத்துல சத்தமிட்டு. அக்கம் பக்கத்துல சொல்றதெல்லாம் வேஸ்ட். சொன்ன சொல்றது வேஸ்ட். ஆண்டவர்கிட்ட சொல்லு. ஜெபி, கண்ணீரோடு ஜெபி. நேரம் கிடைக்கும் போது நான் ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்பார். என்னென்ன காரியங்கள் ஆண்டவர் பார்க்கிற தெய்வம். எகிப்து தேசத்துல அவங்க இட்ட கூக்குரலை பார்க்கிற தெய்வம். பார்த்தார் அவர், கேட்டார், இறங்கி வந்தார், விடுதலை செய்தார். இந்த இடத்துல பார்க்கிறோம், ஆண்டவர் கேட்கிறார், விசாரிக்கிறார். அவன் கூக்குரல் எழுறான், எனக்கு ஏதாவது செய்ய வேணுமா செய்யுங்க, கூக்க வேண்டாம், என்னையும் என் பிள்ளையை காப்பாத்துங்க. அவன் நெருப்புல விழும்போது நானும் நெருப்புல விழுறேன், அவன் தண்ணியில விழும்போது நானும் தண்ணீர். அலக்கழிக்குது, குடும்பத்தை அலக்கழிக்குது. வில்லி சூனியம் போராட்டங்கள் அலக்கழிக்குது குடும்பத்துல. செய்வின போராட்டம் அலக்கழிக்குது இன்னைக்கு குடும்பத்துக்குள்ள. சாபம் அலக்கழிக்குது குடும்பத்தை. வியாதி அலக்கழிக்குது குடும்பத்தை. பிரிவினைகள் அலக்கழிக்குது குடும்பத்துல. சமாதானம் இல்ல, அலக்கழிக்குது குடும்பத்துல. என்ன வருமானம் வந்தாலும் தங்க மாட்டேன், அலக்கழிக்குது. பிசாசு இடம் கொடுக்கு. பிசாசு எதிர்த்து நில்லுங்க வேதம் சொல்லுது. அநேகரை அடிமை தடத்துல வச்சிருக்கு. வியாதி, பாவம் அநேகரை அடிமை தடத்துல வச்சிருக்கு, அலக்கழிக்குது இன்னைக்கு. ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசித்தால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். பதில் உங்ககிட்ட தான் இருக்கு. பதில் உங்ககிட்ட தான் இருக்கு. சுகம் உங்ககிட்ட தான் இருக்கு. நீ விசுவாசிக்கணும். ஆண்டவர் விடுதலை செய்வார்னு விசுவாசிக்கணும். ஆண்டவர் என்ன காப்பாற்றுவார்னு விசுவாசிக்கணும். ஆண்டவர் என்ன ஜெபத்தை கேட்பார் என்று விசுவாசிக்கணும். ஆண்டவர் என்னுடைய கண்ணீரை துடைப்பார்னு விசுவாசிக்கணும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். இன்னைக்கு இப்பொழுதே காண்பாய், உடனடியாக. ஆண்டவர் பாருங்க 25ஆம் வசனத்திலே, அப்பொழுது ஜன கூட்டங்கள் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். இன்னைக்கு உங்கள் குடும்பத்துக்குள்ள என்னென்ன சூழ்நிலையில் நீ கடந்து போயிருந்தாலும் நான் இன்னைக்கு அதட்டி ஜெபிக்கிறேன். இயேசு உங்களை விடுவிப்பார். இயேசுவின் நாமத்தினால் எல்லா கட்டுகளை இயேசுவின் நாமத்தினால் உடைக்கிறேன். எல்லா பில்லிசூனிய கட்டுகள் உடைக்கப்படட்டும். பாவங்கள் உடைக்கப்படட்டும். சாபங்கள் உடைக்கப்படட்டும். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை கழுவும், சுத்திகரிக்கும். அது ஜீவனுள்ள ரத்தம். அது பரிசுத்த ரத்தம். உங்களை பரிசுத்தமாக்கும். உங்களை தேவனிடத்தில் கிட்டி சேர செய்யும். உங்களுடைய பரம்பரையே ஆசீர்வதிக்கப்படும். இன்னைக்கு ஜெபிங்க, கூக்குரலிடுங்க. ஆண்டவரே இரக்கம் பாராட்டுங்க அப்படின்னு ஜெபிங்க. சத்தமிட்டு ஜெபி பண்ணா, கண்ணீரோடு ஜெபி பண்ணா. எப்படி ஜெபிக்கணும், எப்படி ஆண்டவர்கிட்ட கேட்கணும், எல்லா வசனத்துல இருக்கு. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றார், ஆண்டவரே ஜெபம் பண்ணு, ஆண்டவரே ஜெபம் பண்ணு, உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணு. ஆண்டவர் நல்ல நேரத்தை கொடுத்துக்கிறார், குடும்பத்தோடு இருக்கும்படியா செஞ்சிருக்கிறார். இந்த சூழ்நிலை அதிக நாள் நிக்க ஆண்டவர் சீக்கிரமா ஜனங்களுடைய கூக்குரலை கேட்டு அவர்கள் விடுகிற பெருமூச்சை பார்த்து கேட்டு அவர் வந்து விடுதலை செய்யும். இயேசுவை அனுப்புனார், விடுதலை செய்யும். இன்னைக்கு ஆவியானவர் நமக்குள்ள கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பலனடைவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு அதை பரிசுத்த ஆவியானவர் உங்கள் குடும்பத்துக்குள்ள வருகிறார், உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வருகிறார், உடைய மனைவி கணவனுடைய வாழ்க்கையில வருகிறார், உங்க பிசினஸ்க்குள்ள எல்லா சூழ்நிலையில கர்த்தர் வருவார். கூப்பிடுங்க, பரிசுத்த ஆவியானவரே நீங்க வாங்க, மன்றாடி கூப்பிடுங்க, இறக்க பாராட்டுங்க சொல்லுங்க, உதவி செய்யுங்க ஆண்டவரே சொல்லுங்க. ஆண்டவர் செய்வார், அவர் செய்வார். வேதம் சொல்லுகிறது, யோவான் 10:10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வரான், ஆனால் கர்த்தரோ ஜீவனை கொடுக்கும்படியாக.
எடுத்துக்கொள்வோம். யோவான் 10:10 வசனம் 10:10. யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறு ஒன்றுக்கும் வரானா, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அதை பரிபூர்ணப்படவும் வந்தேன். பரிபூர்ணப்பட வந்தேன்னா ஜீவனை கொடுக்கிறாரு, abundance of blessing, பரிபூர்ணமாய் சந்தோஷம் அடைய முடிவார், திருப்தி அடைய முடிவார், நிரம்பி வழிகின்ற ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரை விட்டுறாதீங்க. ஆண்டவர் ரொம்ப நல்லவர், அவர் கிருபை உள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர், அவர் நீடிய சாந்தம் உள்ளவர், அவர் பொறுமை உள்ளவர், அவர் விடுதலையாக்குகிற தேவன், அவர் உங்கள் ஜெபங்களை கேட்கிற தேவன், அவர் வியாதிகளை சுகமாக்குகிற தேவன். அவர் அப்பா கூப்பிடு, ஆண்டவரே கூப்பிடு. இந்த தகப்பன் தன் மகனுக்காக சத்தமிட்டு கூப்பிட்டான், சத்தமிட்டு கண்ணீரோடு கூப்பிட்டான். பல வருஷங்கள் அவன் கஷ்டத்துல அந்த மகனோடு போராடினான். அவனால முடியல, அவனால முடியாதனாலதான் அவனுடைய ஊழியக்காரர் அவனுடைய டிசைபிள் கிட்ட கொண்டு போறான். அவனால முடியல. டிசைபிளுக்கு ஒரு அழகா ஆண்டவர் சொல்லி தரார் பாடத்தை. உபவாசம் இருப்பான், உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணு, அப்ப உன்னால துரத்த முடியும். உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணு, உடைய பிரச்சனைக்கு விடிவு காணும், விடிவு காணும். வார்த்தை ஒரு உபவாசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு பேசினார். கர்த்தர் உங்கள் தேவைகள் எல்லாம் செய்து அந்த பக்கம் உங்களுடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்தித்துக் கொண்டே இருக்கிறார், சந்தித்துக் கொண்டே இருக்கிறார். என்னுடைய தேவையை கர்த்தர் சந்தித்தார், என்னுடைய கண்ணீரை கர்த்தர் கேட்டார், என்னுடைய விடுகிற நான் பெருமூச்சை கர்த்தர் கேட்டார், எனக்கு சுகத்தை கொடுத்தார், விடுதலை கொடுத்தார் என் குடும்பத்தில். அதே போல என்னென்ன பிரச்சனைகள் நீங்க கடந்து போன அண்ணால் ஜெபித்தார், அண்ணாளுடைய வேதனையை பார்த்து ஆண்டவர் விடுதலை செய்தார். ஹல்லேலூயா. பெருமூச்சை விட்டார், ஜனங்களுடைய பெருமூச்சு கர்த்தர் கேட்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு வேத வசனம் பிடித்துக் கொள்ளுங்க. வேத வசனம் உண்மை உள்ளது, வேத வசனம் உண்மை உள்ளது. 7 முறை புடமிட்ட வசனம், தங்கத்தை போல வெள்ளி போல புடமிட்டது, சுத்த வெள்ளி சுத்த தங்கம். வசனத்தை பெற்றுக்கொள்ளுங்க. வசனத்தை படி நடக்கிறவர்கள் நீதிமான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் உங்களை மீட்கும்படியாக கடந்து, ஆண்டவர் உங்களை சந்திக்கும்படியாக கடந்து, பிரச்சனைகளை நீக்கும்படியாக கடந்து ஜெபிங்க. ஆண்டவரே, இந்த தகப்பனுடைய ஜெபத்தை கேட்டு அவருடைய அசுத்த ஆவியை நீக்கினீரே, இன்றைக்கு என்னுடைய ஜெபத்தை கேட்டு இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரலை கேட்டு நீர் இறங்கி வந்தீரே, இன்றைக்கு எங்கள் மத்தியில் இறங்கி வாங்க, என் குடும்பத்தில் வாங்க, என் நண்பர்கள் மத்தியில் வாங்க, எங்க சொந்தக்காரர் மத்தியில் வாங்க, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வாங்க. கல்யாணம் இவ்வளவு நாள் ஆச்சு, எந்த பிசினஸ் செஞ்சாலும் எந்த வேலை செஞ்சாலும் சரியா பணம் தங்கல, வாங்க ஆண்டவரே குடும்பத்துல வாங்க சொல்லு, பிசினஸ்க்குள்ள வாங்க சொல்லு. வர்ற முதல் வருமானத்துல ஆண்டவருக்கு 10% கொடுங்க. எந்த சபையில நீங்க அங்கத்தினர் அந்த சபை கொடுங்க. கர்த்தர் நீங்க விதைக்கிற விதைகளை பெருக செய்வார். அவர் திருப்பி கொடுக்கிற தேவன். எந்த பேங்க்லயும் அவ்வளவு பிளஸ் பண்ணணும். ஆண்டவர் 100 திருப்பி கொடுக்கிற தெய்வம். ஆண்டவர் பிடிச்சு கொள்ளுங்க. தசம பாகத்துல உண்மையா இருங்க, காணிக்கையில உண்மையா இருங்க, சபை கூடுறதுல உண்மையா இருங்க. ஆண்டவரை நோக்கி ஜெபிங்க, வேத வசனத்தின் படி நடங்க, வேத வசனத்தை படிங்க, வேத வசனத்தை சாப்பிடணும். சாப்பிடணும். எப்படி நாம பசிச்சா வச்சு சாப்பிடுறோமோ
போட்டு சாப்பிடுறோம், திருப்தி அடைகிற வரைக்கும் சாப்பிடுறோம். அது போல அந்த பசியோட ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்றாரு, எனக்கு ஆண்டவர் எனக்கு என்னோட எப்படி பேசுறாரு அப்படின்னு அந்த பசி தாகத்தோட வசனத்தை பார்க்கணும். ஆண்டவர் பேசுவோம், ஆண்டவர் கண்ணீரை மாற்றுவோம், தேவைகள் எல்லாம் சந்திக்கும். அவர் உண்மையுள்ள தேவன், அவர் உண்மையுள்ள தேவன். ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமில்லை நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதி. இந்த பிள்ளைகளோட தேவைகள் எல்லாம் சந்தி. இந்த தகப்பன் எப்படி தன் மகனுக்காக வேண்டிக் கொண்டானோ அவ்விதமாய் வேண்டிக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் தொடங்க. அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் செய்யுங்க, அடையாளங்கள் செய்யுங்க. எதிர்பார்க்கின்ற காரியங்கள் நடக்கட்டும், இப்பொழுதே நடக்கட்டும். கர்த்தத்துவம் தோளின் மேல் இருக்கிறது வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, இப்பொழுதே என்னென்ன தேவைகள் நடக்கணும் அதெல்லாம் நடக்கட்டும். எல்லா கட்டுகள் உடையட்டும். அற்புதங்கள் செய்யுங்க, அடையாளங்களை செய்யுங்க, வியாதிகளை சுகமாக்குங்க, வேதனைகளை நீக்குங்க, பெருமூச்சுகளை நீக்குங்க. சுகமாய் தங்கியிருக்கும்படி செய்யுங்க, சுகமாய் தங்கியிருக்கும்படி செய்யுங்க. சந்தோஷ தைலத்தினால் நிரப்புங்க, சமாதானத்தினால் நிரப்புங்க. ஆனந்த சத்தம், துதி ஒலி சத்தம் வீட்டில் தொனிக்கட்டும் எப்போதும். ஹல்லேலூயா. உம்முடைய துதி ஒவ்வொரு வீட்டிலும் ஒலிக்கட்டும். கண்ணீர் நீங்கட்டும், வியாதிகள் நீங்கட்டும், வேதனைகள் நீங்கட்டும், பிரச்சனைகள் நீங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால எல்லாம் விடுதலை செய்யும். எகிப்தில் இருக்கிற ஜனங்களுடைய கூக்குறுதலை நீ கேட்டு அவங்க படுற கேட்டு இந்த உலகத்துல படுகின்ற ஜனங்கள் படுகின்ற பிரச்சனையை கேட்டுக்கொண்டு ஆசீர்வாதம் இப்பொழுதே ஆசீர்வாதம் இப்பொழுதே விடுதலை இயேசுவின் நாமத்தில் ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பது. ஆமென். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களோட தொடர்பு கொள்ளுங்க. ஆசீர்வாதமா இருந்ததா? நிச்சயமாய் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கு நான் விசுவாசம். கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஜெபிங்க, கொடுங்க. மற்றவர்களுக்கு இந்த வீடியோவை பகிர்ந்து கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆமென்.